ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை விவரம் வெளியாகிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்த வழக்கின் பின்னணி குறித்து விரிவா சொல்லுங்க. மோகன், இன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கானது இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவர், அதாவது குற்றவாளி என நிரூபணம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று அந்த ஞானசேகருக்கு தற்பொழுது தண்டனையானது அளிக்கக்கூடிய விவரங்களானது இன்றைய தினம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் 23 சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகாரானது அந்த மாணவி வழங்கியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட அதாவது காவல்துறையினர் யார் அந்த மாணவியை அதாவது புகார் அளித்திருக்கிறாரோ அந்த நபரை முதலாவது தேடி வந்தனர். அவர் அதே பகுதியை சேர்ந்த ஞானசேகர் என்பதும் அவர் அந்த பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வரும் என்றும் தெரிய வந்தது. இந்த நிலையில் உடனடியாக அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வந்தனர். பிற்பாடு ஞானசேகரிடம் இருந்த தொலைபேசியை அதை கைப்பற்றிய காவல்துறையினர் அந்த தொலைபேசியில் இருந்த ஆதாரங்கள் மற்றும் அதே போல மாணவி கொடுத்த புகார் மற்றும் இந்த அதாவது பாலியல் வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டு இந்த புலனாய்வு குழு மூலமாக பல்வேறு தகவலானது சேகரிக்கப்பட்டிருந்தது. இதில் 29 அதாவது சாட்சிகள் அடிப்படையிலும் அதே போல ஞானசேகர் மீது குற்றம் சாட்டப்பட்ட 11 குற்றங்கள் ஆனது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது 11 பிரிவின் கீழாக வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பான தண்டனை விவரங்களானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு மகளிர் நீதிமன்றத்தில் இந்த தண்டனை விவரமானது தெளிவு அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்பதாக புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரன் காவல்துறை பாதுகாப்புடன் தற்போது நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், சாமுவேல், குறிப்பாக அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தண்டனை சார்ந்து அவரும் சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். வயதான பெற்றோர் இருக்கிறார், அவரை கவனித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, அதனால் தண்டனையை குறைத்து கொடுங்கள் என்றெல்லாம் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். அதே சமயம் அரசு தரப்பிலிருந்து என்ன மாதிரியான வாதங்கள் இது குறித்து முன்வைக்கப்பட்டது என்பது குறித்தும் சொல்லுங்க. கண்டிப்பாக ஞானசேகர் தரப்பில் கடந்த 30 சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது ஆஜராகி அவருக்கான குற்றவாளி என தீர்ப்பானது அளிக்கப்பட்டு இருந்த நிலையில் அப்போது அவர் தனது கருத்தினை முன்வைத்திருந்தார். குறிப்பாக தனக்கு வயதான பெற்றோர் இருப்பதாகவும் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் தனக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதாகவும் அவளை கவனிக்க வேண்டும் என்பது தொடர்பான அதாவது ஞானசேகர் தரப்பில் அதாவது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இவைகளை அதாவது இவர் நிராகரித்து அவருக்கு உரிய தீர்ப்பானது வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையானது வைத்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் இந்த பாலியல் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கடந்த மாதம் அதாவது 2019 ஆண்டு பொள்ளாச்சியில் நடைபெற்ற அந்த பாலியல் வன்புணர்வு தொடர்பாக அதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருந்தது. அதே போல தீர்ப்பானது இன்றைய தினம் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஞானசேகரனுக்கு வழங்க இருக்கக்கூடிய தீர்ப்பு ஆயுள் தண்டனையா இருக்கக்கூடும் என்றும், ஏனென்றால் 11 பிரிவின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த குற்றங்களானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஞானசேகரன் தான் குற்றவாளியாகவும் தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அளிக்கப்படக்கூடிய தீர்ப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. மோகன், சாமுவேல் எபினேசர், இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அரசியல் அரங்கிலும் மிக பெரும் விவாதத்தை பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு இது. இந்த குற்றம் நடந்து 5 மாதங்களில் தற்பொழுது தீர்ப்பு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வழக்கு முடித்து வைத்திருக்கக்கூடிய சூழலில் அரசியல் அரங்கில் இந்த வழக்கு எப்படியெல்லாம் எதிரொலித்தது, அரசியல் தலைவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை இந்த வழக்கு சார்ந்து முன்வைத்தார்கள் என்பது குறித்தும் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக
முன்னதாக அந்த மாணவி புகார் அளித்து இந்த மாணவி கொடுத்த வழக்கின்படி அதாவது வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் காப்பியானது சமூக வலைதளங்களில் வெளியானதை தொடர்ந்து இது பெரும் சர்ச்சைக்குள்ளாக ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் ஞானசேகரன் இந்த மாணவியை பாலியல வன்கொடுமை செய்யும் பொழுது சார் என்ற ஒரு நபருக்கு கால் செய்ததாக அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருந்ததை தொடர்ந்து தற்பொழுது அந்த வார்த்தை யார் அந்த சார் என்ற வார்த்தை அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த ஞானசேகர் என்பவர் திமுகவின் அனுதாபி என்பதாலும் அது மட்டுமல்லாமல் திமுகவுடன் நெருங்கிய வட்டாரத்தில் மிக தொடர்புடையதாகவும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தற்பொழுது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய சட்டப்பேரவை நடக்கும் பொழுது யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்தவாறும் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய போராட்டத்தையும் முன்வைத்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாகவும் தெரிவித்திருந்தார். இது மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்றதான் ஞானசேகரனுடைய வழக்கு விசாரணையானது துரிதப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் அளித்த புகாரானது வரவேற்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக இன்னும் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்றும் விசாரணையானது அமைக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் இந்த பாலியல் வழக்கு தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் அந்த மாணவியுடன் இருக்கக்கூடிய அதாவது நண்பர்கள் அதே போல அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரிடமும் சிறப்பு புலனாய்வு குழு என 3 பெண் அதிகாரிகள் ஆனது நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்கள் மற்றும் விசாரணையானது மேற்கொண்டிருந்தனர். இது பல்வேறு தரப்பினுடைய அதாவது விசாரணை பல்வேறு தரப்பினுடைய விவரங்களானது சேகரிக்கப்பட்டது. இந்த சேகரிப்பின் அடிப்படையில் இது தொடர்பான அறிக்கையும் அதாவது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய பிற்பாடு தான் இந்த தீர்ப்பானது ஞானசேகர் தான் குற்றவாளி என இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிசம்பர் 23/3/2024 நடைபெற்ற அதாவது இந்த சம்பவமானது டிசம்பர் 24ஆம் தேதி மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகாரானது அளித்திருந்தார். டிசம்பர் 28ஆம் தேதி பெண் அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டு ஜனவரி 5ஆம் தேதி இந்த ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழாக கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழாக ஞானசேகரானது கைது செய்யப்பட்டிருந்தார். பிப்ரவரி 24ஆம் தேதி அதாவது 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகைகளானது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மார்ச் 7ஆம் தேதி இந்த சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கானது மாற்றம் செய்யப்பட்டு இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தான் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானது என்பதால் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் மனு ஆனதும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் ஏப்ரல் 23ஆம் தேதி சாட்சியங்களுடன் விசாரணையானது தொடங்கிய நிலையில் மே 20ஆம் தேதி அனைத்து தரப்பு நிறைவடைந்து தீர்ப்பானது அளிக்க காத்திருந்த நிலையில் தற்பொழுது மே 25 அதாவது ஞானசேகரன் வழக்கில் மே 28ஆம் தேதி தீர்ப்பானது வழங்க சென்னை சிறப்பு மகளிர் நீதிமன்றம் அறிவுரையானது வழங்க இருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த ஜூன் 2ஆம் தேதி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தண்டனை விவரங்களானது அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் புயல் சிறையில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு மகளிர் நீதிமன்றத்திற்கு பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தண்டனை குறித்ததான முழு விவரங்களானது வெளியாகப்படும். ஏற்கனவே பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆயுள் தண்டனையானது இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஞானசேகரனுக்கு அளிக்கப்படக்கூடிய இந்த தண்டனை விவரம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்.
தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கின்றன. தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கி வருகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல் எபினேசர், குறிப்பாக இந்த வழக்கில் எந்தெந்த தரப்பினரிடம் யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெற்றது, இந்த விசாரணை குறித்து சொல்லுங்க. நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசரின் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. உச்சபட்ச தண்டனை வழங்க அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது.